அனைவருக்கும் காலை வணக்கம். ஜூலை 13ஆம் தேதி நோபல் பரிசு பெற்ற நைஜீரிய கவிஞர் ஓலே, அதாவது வானா போட்டு முன்னாடி ரெட்டை கொம்பு போட்டு வானா போட்டு வா, அதாவது முன்னாடி ரெட்டை கொம்பு போடுறோம், அதுக்கடுத்து வா அந்த போட்டால் அந்த வர்ற ஓ ஓ லே சொயிங்கா நோபல் பரிசு பெற்ற நைஜீரிய கவிஞர். நேற்றும் ஒரு நோபல் பரிசு பெற்ற பாப்லோ நெருடாவை பார்த்தோம். இன்றைக்கி நைஜீரியாக்கார் நோபல் பரிசு பெற்ற ஒரு நைஜீரிய கவிஞர் தான், எழுத்தாளர். அவரை பார்க்க போகிறோம். ஜூலை 13 சனிக்கிழமை. இவரும் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். இவருடைய பிறந்த தினம் ஜூலை 13 சனிக்கிழமை. இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் அபியுகுடா என்ற நகரில் பிறக்கிறார். 1934 பிறக்கிறார். இவரது தந்தை பாதிரியார், தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். அறிவு கூர்மை மிக்க சிறுவன். சொயிங்கா சளைக்காமல் கேள்வி கேட்கும் இயல்பு கொண்டவன். சமாளிக்க முடியாத பெரியவர்கள் அவனை கண்டாலே ஓட்டம் எடுப்பார்களாம். மதக்கல்வியோடு தன் தாத்தாவின் பழங்குடியின பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டார். இபாடன் நகரில் அரசு கல்லூரியில் பயின்ற பின் லண்டன் சென்று லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வியை தொடர்ந்தார். அங்கு தி ஈகிள் என்ற கல்லூரி இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஃப்ளாக் ஆர்பிஎஸ் என்ற இலக்கிய பத்திரிகையில் இணை ஆசிரியராக பணியாற்றினார். எ டான்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் என்ற தனது முதல் நாடகத்தை எழுதினார். இது நைஜீரிய அரசியல் பிரமுகர்களை நக்கலடித்தது. மாணவர்களுக்கு இலக்கியம், நாடகம் பயிற்றுவித்தார். நைஜீரியாவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் உள்ள நாடக குழுக்களுக்கு தலைமையேற்று நடத்தினார். லண்டனில் உள்ள ராயல் கோர்ட் தியேட்டரில் ஓராண்டு காலம் பணிபுரிந்தார். இவர் எழுதிய பல நாடகங்கள் லண்டனிலும் நைஜீரியாவிலும் அரங்கேறின, வானொலியிலும் ஒலிபரப்பாகின. ராக்ஃபெல்லர் ஃபெல்லோஷிப் பெற்று நைஜீரிய நாடகங்கள் குறித்து ஆராய்வதற்காக நாடு திரும்பினார். நைஜீரிய அரசியலிலும் முக்கிய பங்காற்றினார். இங்கிலாந்திடம் இருந்து விடுதலை பெறுவதற்காக நடந்த போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார். 1967 நைஜீரியாவில் நடந்த உள்நாட்டு போரின் போது கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். விமர்சனத்துக்கு இடமில்லாத சூழல் என்பது சுதந்திரத்துக்கான மாபெரும் அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விமர்சனத்துக்கு இடமில்லாத சூழல் என்பது சுதந்திரத்துக்கான மாபெரும் அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நல்ல ஒரு வாக்கியமாக இருக்கு பாருங்க. இலக்கியத்துக்கான நோபல் பரிசை 1986 பெற்றார். இந்த கௌரவத்தை பெற்ற முதல் ஆப்பிரிக்கர் இவர். இவரது படைப்புகள் நையாண்டி பாணியிலும் இருந்தாலும் அதிகார துஷ்பிரயோகத்தின் தீமைகளை அனைவருக்கும் உணர்த்தின. ஏராளமான கவிதை தொகுப்புகள், இலக்கிய கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். நாடகம், சிறுகதை, நாவல், கட்டுரை, கவிதை என இதுவரை இவரது நூற்றுக்கணக்கான படைப்புகள் வெளிவந்திருக்கிறது. தனது சிறை அனுபவங்கள் குறித்த நூலான தி மேன் டைடு அப்படின்னா இறந்து போகிறது, தி மேன் டைடு பிரிசன்னா சரி, அந்த புஸ்தகத்தை குழந்தை பருவ நினைவுகள் குறித்த நினைவு குறிப்பு நூல் ஆகியவற்றையும் எழுதியிருக்கிறார். சிறப்பு அழைப்பின் பேரில் உலகின் பல பகுதிகளிலும் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு சென்று இலக்கிய உரைகள் நிகழ்த்தி வருகிறார். லண்டன், அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் இலக்கிய அமைப்புகளின் கௌரவ உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அமெரிக்காவின் அனிஸ்ஃபீல்டு உல்ப் புத்தக விருது உட்பட பல விருதுகள், பரிசுகள், கௌரவங்களை பெற்றிருக்கிறார். ஓலே சொயிங்கா தற்போது 81 வயதிலும் 2015ஆம் ஆண்டு 81 வயசு. ஆப்பிரிக்க இலக்கிய தளத்திலும் அரசியல் தளத்திலும் சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார் என்று 2015 எழுதப்பட்ட, கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு, இப்போ இருக்காரா என்பதை நீங்கள் தேடி தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.